போலமா ரிஷி? ரிஷி பூனேக்கு போக மாட்டாரு. அவர் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். ஆபீஸ்ல இருந்து இப்பதான் ரோஹித் ஃபோன் பண்ணான். ஆபீஸ்ல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இல்ல, ரிஷி பூனா போறான். பூனேக்கு இல்ல, ஆபீஸ் போறாரு. ரிஷி போவான். ஆபீஸ் தான் போறாரு. ரிஷி பூனாக்கு தான் போவான். ஆபீஸ்க்கு போறாரு. போவான், பூனாக்கு தான் போவான். அம்மா அனுஜா, ரிஷிய புனேவுக்கு போக விடுமா? நேத்து நாம பேசணும்ல, இந்த கான்ட்ராக்ட் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இல்ல, நம்ம மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. ரிஷி போனா இன்னும் நல்லா இருக்கும்லமா? கண்டிப்பா மாமா, ஆபீஸ்லயும் நிறைய வேலை இருக்கு. இல்லனா உங்களுக்கே தெரியும்ல, நான் ரிஷி இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இப்போ போயே ஆகணும். அதான் இது எந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம்னா இது ரிஷியால மட்டும் தான் தீர்த்து வைக்க முடியும். ஆனா அம்மாடி, ஆபீஸ்ல அப்படி என்ன நடந்துச்சு? எரிஞ்சிருச்சு மாமா. ஏதேதோ எரிஞ்சிருச்சு. அது சில இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சு. அதனால ரிஷி ஆபீஸ்க்கு போயே ஆகணும். சொல்லுங்க, ரிஷி ஆபீஸ்க்கு போகணும்ல? கண்ணா, நம்ம வீட்டு முதலாளியோட கட்டளைனா அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். மனோ, நீ ஒரு வேலை பண்ணு. நீ புனேக்கு போயிட்டு மிஸ்டர் ரோபரை எனக்கு கால் பண்ண சொன்னா. ஓகே, நானே போறேன். இது ரிஷி ஹவுஸ் இல்ல, மேட் ஹவுஸ். பைத்தியம் பிடிக்குதா? ரிஷி, உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல? போ, மனோ கூட போ. ஓகே? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? பொய் சொல்றான். அப்புறம் நான் வேற பொய் சொல்லியிருக்கேன். ரோஹித் ஃபோன் பண்ணா ஆபீஸ்ல. ரோஹித்துக்கு ஃபோன் பண்ணி ஆகணும். சொல்லுங்கக்கா. நீ எங்க இருக்க? நான் ஜாகிங் போயிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. அப்புறம் ஒருவேளை ரிஷி உனக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டார்னா, அவர்கிட்ட ஆபீஸ்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் சிலது எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிடு. சீக்கிரமா ஆபீஸ்க்கு வர சொல்லு, சரியா? என்னக்கா, எப்படி பொய் சொல்லணுமா? ஏன் சொல்ல மாட்டியா? இல்ல சொல்றேன். ஆனா இத சொன்னா நம்ப மாட்டாங்களேக்கா. சரி, நீ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அங்க பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லு. ஓகே? இப்போ நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், ஒரு இம்பார்ட்டன்ட்டான சீரியஸ் ஆக்டிங் இருக்கு. ஓகே? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஞாபகம் இருக்குல்ல நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு? ஸ்மைலிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்க வேலையும் முடிஞ்சிடும். தேங்க்யூ. சாரி ரோஹித், என்னால நீயும் இப்போ போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. எம்மியா இருக்கு. அட, எவ்வளவுதான் தாங்குறது? அதாவது நாங்க போகதான் போறேன், கண்டிப்பா போகதான் போறேன். ஆனா அந்த அனுஜா நான் ஏன் அங்க போக கூடாதுன்னு நினைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? ஏதோ காரணம் இருக்கு. ஆண்டி, ஒருவேளை அனுஜாக்கு என்னோட பிளான் தெரிஞ்சு போச்சா என்ன? கொஞ்ச நேரம் அமைதியாரு. அவன் என்னதான் சொல்றான்னு கேட்கலாம் இரு. காரணம் கிடைச்சிருச்சு. என்ன காரணம் கிடைச்சிருச்சா? நேத்து அவகிட்ட சேலஞ்ச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா ரிஷிக்கு தான் கிடைக்கும். ஆனா அவ என்ன சொன்னா, இது நமக்கு கிடைக்காதுன்னு. அதனாலதான் அவன் நான் பூனாக்கு போறத விரும்பல. ஸ்மார்ட். நீ ஒரு வேலை பண்ண. நீ ஆபீஸ் போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம் தான் எனக்கு கால் பண்ணு. எதுவா இருந்தாலும் போன்லயே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, மும்பை டு பூனேக்கு போக போறேன். இந்த ஐடியா நல்லா இருக்கு. சரி, அந்த பள்ளியை கூப்பிடு. அதாவது உத்தரவை கூப்பிடு. நான் வந்துட்டேன். இவ எங்க இருந்து இங்க வந்தா? நான் தான் இவ்வளவு தெரியாம தள்ளி விட்டேன். அதான் இங்க வந்து நிக்கிறா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வாங்க போலாம். Cheers. அப்புறம் அனுஜா, நீ இன்னைக்கு நல்லா தீ பிடிக்க வச்சுட்ட. அப்புறம் எல்லாரும் நம்பிட்டாங்க. இதத்தான் டின்னு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? உனக்கு தெரியுமா, அந்த உத்ரா ரிஷி கூட பூனே போகணும்னு ஆசைப்பட்டா. ஆனா ஏன்னு தெரியல, நான் அவளை போக விடல. ஏன்னா அவன் எப்ப பார்த்தாலும் ரிஷி பின்னாடி சுத்துறா. யாராவது இப்படி செய்வாங்களா? எனக்கு அவன் மேல இவ்வளவு கோவம் வருதுன்னா. உன்னோட ரிஷி போயிட்டா. அங்க பாரு, அந்த பல்லி கூட கார்ல உக்காந்துட்டா. இல்ல பாட்டி. ஆமா, சீக்கிரம் வந்து பாருங்க. அங்க பாரு. ஓ நோ.
அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஏய், அட நில்லு. போலாம். ரிஷி! ரிஷி! கிளம்பிட்டாங்களா? அந்த உத்ரா கூட வாய தர. பாட்டி, ரிஷி கிளம்பிட்டாரு. அதுக்கு அப்படின்னா இப்ப நீயும் அவன் பின்னாடியே போ. இங்க பாரு, உனக்காக பிரசாதத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். இப்ப அந்த ரிஷிய அந்த பல்லிகிட்ட இருந்து நீ காப்பாத்திக்க. ஆனா பாட்டி, போ ஜான்சி ராணி, போய் ஜெயிச்சிட்டு வா. வெற்றியோட திரும்பு. போ அனுஜா, போ. இது உன் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது உன்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். Get set go. Shut up both of you. இங்க என்ன நடக்குது? சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் அந்த உத்ராவ நான் போய் ரிஷியை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். கோ. போயிட்டா ஒரு வழியா. ரிஷி, நம்ம பூனைக்கு எவ்வளவு நேரத்துல போய் சேருவோம்? இன்னும் ஒரு 3-4 ஹவர்ஸ்ல. இந்த காதல் இருக்கே ரொம்ப வித்தியாசமான விஷயம் பாட்டி. ம். டேய் மனோ, இங்க பாரு, உன் மனைவி வேற யாரையும் காதலிக்கிறாளா? என்ன பாட்டி, நான் அவங்கள பத்தி தானே. அப்படின்னா ஒரு நிமிஷம் இங்க பாரு. இவ்ளோ ஹேண்ட்ஸமான ஒரு புருஷன் இருக்கும்போது உனக்கு வேற யார் கூட அஃபேர் நடந்துகிட்டு இருக்கா? கேளுங்க என் வைஃப்க்கு. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, அஃபேர் வந்துருச்சு. 2 குழந்தைங்களும் இருக்கு. 2 பசங்க கூட இருக்காங்களா? அஃபேர் பசங்க? பாட்டி, 2 பசங்களா? மாம் 2 பசங்களா? அனுஜா எங்க? சொல்லு, அம்மா தான் கேக்குறாங்களா? அனுஜா எங்க இருக்கா சொல்லு. அனுஜா ரோட்ல. ரோட்லயா? ரோட்லனா? ரோட்லயா? அதாவது அத்தை, அனுஜா சீக்கிரம் ரோடுக்கு வந்துருவான்னு சொன்னேன். ஏன்னா நம்ம ஜெயிக்க போறோம் இல்ல? லேட்டா இருந்தாலும் நம்ம லேட்டஸ்ட். அதனால அவர் ரோடுக்கு வந்துருவா இல்ல பாட்டி? வந்துருவா. கண்டிப்பா ரோட்டுக்கு வந்துருவா. இதெல்லாம் விடுங்க, முதல்ல அனுஜா எங்கன்னு சொல்லு. என்னமா? தண்ணி இல்ல. தண்ணி இல்லையா? ஷவர்ல குளிச்சிட்டு இருக்கா. அது சரி. சரி, இது சொல்ல, நீ நிஜமாவே இன்னொரு பையனை காதலிக்கிறியா? இங்க பாரு, தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காத. இங்க போயிடு. போ. நீ உன் அண்ணனுக்கு துணையா இருந்தா நான் என் அக்காவுக்கு துணையா இருக்க மாட்டேனா? ஹே, இப்ப நீ ஏதோ சொன்னேல? என்ன? இல்லையே, ஒண்ணும் இல்லல. கிளம்பு. நான் போறேன். ஆனா எனக்கு ஆப்பிள் மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். தப்பிச்சிட்டோம் பாட்டி, எப்படியோ தப்பிச்சிட்டோம். ரோஹித், கொஞ்சம் சீக்கிரம் போறியா? இப்ப நான் உடனே பூனேக்கு போய் சேர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ். உத்ரா, இந்த இடத்துல ஆக்சுவலா நிறைய போலீஸ் இருக்காங்க. சோ என்னோட கால்ஸ் அட்டெண்ட் பண்றேன். யா. ஹலோ. உத்ரா, ரிஷியோட போன் உத்ரா கிட்ட எப்படி போச்சு? ஆனா நான் இதுக்கு போன் வச்சேன். அட, நான் ரிஷியோட லீகல் வைஃப். நான் எதுக்கு பயப்படணும்? திரும்ப போன் பண்ணி பாப்போம். போன்ல யாரு? அது ஜான். சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி பின்னாடி வச்சிருக்கிறதா சொன்னான். அதான்